கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். உங்கள் ஜீவியத்தில் இப்போது கடன் தொல்லைகள் இருக்கலாம். குடும்ப செலவுக்காக பலவிதமான காரியங்களுக்காக நீங்கள் கடனை உடனே வாங்கி இப்போது கடன் தொல்லையில் ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அதனால் பயங்கர கடன் சுமைகள் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை இங்கே படிக்க வச்சுருப்பீங்க, அதனால் கடன் தொல்லை ஏற்பட்டிருக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்திருக்கலாம், இதனால் கல்யாண கடன் ஏற்பட்டு நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெய்லி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு கடத்துக்கு மேலே கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்க இங்கே கடன் வாங்குறது, அந்த கடன் அடைக்க அங்கே கடன் வாங்குறது, அந்த கடன் அடைக்க இங்கே கடன் வாங்குன்னு சொல்லி இப்படி ஊர் முழுக்க நீங்கள் கடன் வாங்கிட்டு மாதம் மாதம் ஒரு பெரிய தொகையை இன்ட்ரெஸ்ட்டே கட்டிக்கிடு கண்ணீரோடு வேதனையோடு பலவிதமான கலக்கத்தோடு கூட நீங்கள் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த யூடியூப்பில் முழுக்க முழுக்க கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக மட்டும்தாங்க நான் ஜெபமே நடத்துகிறேன். மற்ற சுவிசேஷம் பேசுவதற்கு அநேக ஊழியர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் டிவியில் நிறைய ஊழியக்காரர்களை பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் நிறைய ஊழியக்காரர்களை பார்த்துருப்பீங்க, இல்லை லைவாகவே நீங்கள் சில சர்ச்சைக்கு போய் அநேக சுவிசேஷ கூட்டத்தில் இங்கே பங்கெடுத்திருப்பீங்க. இந்த கடன் தொல்லைக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறார். அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே கடன் தொல்லையிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வந்து இப்போ தான் முதல் முறையாக நான் வந்து ஐயா உங்கள் மெசேஜை பார்க்குறேன், பாஸ்டர் உங்கள் மெசேஜை பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் எல்லா மெசேஜும் பாருங்கள். ஏற்கனவே 101 எபிசோடு வந்து நான் வந்து இந்த கடன் தொல்லைக்காக ஜெபம் நடத்தியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அநேக வசனங்களை அந்த மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த மெசேஜை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 2-3 செய்தி அப்படியே பார்த்துக்கினே இருங்க. உண்மையாகவே கடன் பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடுங்க. கடன் என்பது சாதாரணமாக நினைக்காதீங்க, அது ஒரு பிசாசு கட்டு. உலகத்தில் எல்லாரும் கடன் வாங்குகிறாங்க, நானும் கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. சின்ன கடமாக வாங்கினீங்க, இப்போ பெரிய கடமாக மாறிச்சு. உண்மையாக பொய்ங்களா? ஒரு சின்ன கடன் வாங்க நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, ஒரு 100 ரூபா கடன் வாங்கினீங்க, அப்புறம் 1000 ரூபா கடன் வாங்கினீங்க, அப்புறம் 50,000 வாங்கி பார்க்கலாம் கொடுக்க முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி நீங்கள் 50,000 கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்புறம் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்க, அந்த கடத்தையும் திருப்பி கொடுத்தீங்க. அப்படியே 5 லட்சம் வாங்கினீங்க, 10 லட்சம் வாங்கினீங்க, இப்போ 50 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 100 கோடின்னு சொல்லி கடன் வாங்கி 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 இப்போது கடனை கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், சர்ச்சுக்கும் போக முடியாமல், வீட்டிலிருந்து வெளியே வந்து தலை கட்ட முடியாமல், சொந்தக்காரங்களுடைய கல்யாண காட்சி கூட போகாமல், அப்படியே வீட்டில் கூட நீங்கள் முடங்கிக்கின்னு அடுத்தது என்ன செய்வோன்னு சொல்லி ஒருவேளை மரண பயத்தோடு பயங்கர துக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களை விடுவிக்க கர்த்தர் இருக்கிறார். ஏசப்பா என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரா இல்லையாங்க? சொல்லுங்கள். அவர் உயிரோடு தானே இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நம்புறீங்களா? அவர் உங்கள் கடத்தை அடைப்பார். அவர் நேரடியாக பரலோகத்தில் இறங்கி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து மகனே மகளே பயப்படாத உங்கள் கடத்தை அடைப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். எங்கள் மூலியமாக தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். ஒருவேளை கர்த்தர் வந்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நேரடியாக கூட வந்து உங்கள்கிட்ட அவர் பேசலாம். இன்றைக்கி என்னை நீங்கள் சொந்த சகோதரனை நினச்சிக்கணும். ஏசப்பா தான் என்னோடு கூட பேசுகிறாரு, என்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டு உடையன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை பாருங்கள். ஓகேங்களா? என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாம் சரி பண்ணிடலாங்க. நீங்கள் நம்புங்க. என் அன்பு சகோதரியே, ஒரு கூட பிறந்த ஒரு பிரதர் போல், ஒரு அண்ணன் போல், ஒரு தம்பி போல் என்னை நினச்சிக்குமா. ஏசப்பாவோட நாமத்தில் சொல்கிறேன், நீ ஈஸியாக அந்த கடனை அடிச்சிடுவோம்மா. கடத்தை நினச்சி யோசி அப்படியே பைத்தியம் பிடிச்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடங்கி போயிருக்கிறேன். ஏசப்பா உன்னோடு இருக்கிறாருமா.
இதோ உலகத்தின் முடிவு பெருந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே அவர் பரலோக ராஜ்யம் போனார். அப்போ ஏசப்பா என் அன்பு சகோதரி உன்னை கைவிடுவாராம்மா? நம்பிக்கை வளர்த்துக்கோ, நம்பிக்கை வளர்த்துக்கோ. தயவுசெய்து நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருக்கும். உங்கள் மைண்டெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, நம்ம அண்ணன்கிட்ட பணம் இருக்குது, நம்ம தம்பிக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம தங்கச்சிக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம அக்கா கிட்ட பணம் இருக்குது, அவங்களாம் கட்டுக்கட்டாக கொடுத்தா நான் ஒரு தொழில் செய்து மறுபடியும் முன்னுக்கு வந்து கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு நான் கொடுத்துடுவேனே, என்னை யாரும் நம்பலேன்னு சொல்லி மனுஷர்களை முதல்ல தயவுசெய்து நம்புறதை விட்டுடும். ஓகேங்களா? நீங்கள் மனுஷனை நம்பி 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 இப்போது நீங்கள் உழைக்க வேண்டிய பகுதியில் கூட நீங்கள் உண்மையாக இல்லாமல் இருக்கிறீங்க. இதான் உண்மை. ஒரு கடன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் யாரோ கட்டுக்கட்டாக எடுத்துன்னு வந்து தருவாங்கன்னு சொல்லி தயவுசெய்து நம்பாதீங்க. அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுடுங்க. நம்ம கை நீட்டி கடன் வாங்கணும், நம்ம தான் உழைச்சி அதை கட்டணும். அப்போது நம்ம வருமானம் பெருகணும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம வருமானம் பெருகணும். நம்ம வருமானம் பெருகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஜபந்தான் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கிற கடத்துக்காக ஏசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கினே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏற்கனவே பலமுறை அழுது ஏசப்பாக்கிட்ட நான் வாங்கின கடத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனால் மாற்றம் இல்லை, அதிசயம் நடக்கலை, அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள். ஆபிரகாம் எடுத்துங்க, 24 வருஷம் அவன் வாழ்க்கையில் பிள்ளை இல்லை. ஆனால் 24 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. 100 வயசில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தைய தர. அதை நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நம்புறீங்களா? அதுபோல் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில கடன் தொல்லைகள், சில இந்த பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் சரியாகணும்னா நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். பாஸ்டர், நான் காத்திருக்கிறேன், ஆனால் கடன்காரன் வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் நில குறைஞ்சி போகிறேன், அவன் என்னென்னமோ பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், ரவுடிகளை வச்சு மிரட்டுறான், இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, டிப்ரெஷனாக இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், இதுக்கு என்ன தான் வழி? நானும் பல நாளாக ஜெபம் பண்ணேன், காத்திருந்தேன், பொறுமையாக இருந்தேன், ஒரு அதிசயம் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் பைபிளில் யோசப் என்கிற ஒரு சாட்சியை கவனிங்க. அங்கே எகிப்துடைய சிறைச்சாலையில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? எகிப்து தேசத்தில் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனுக்கு துரோகிகளாக, சத்துருக்களாக இருந்தாங்க. அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே அவனுடைய குடும்பம், அவனுடைய 10 சகோதரர்கள் தான் முக்கிய காரணம். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், அந்த எகிப்து தேசத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த யோசப்பை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து எகிப்து தேசத்துக்கே அவர் ராஜா உயர்த்திருக்கிறார்ல, அப்போ அதுக்கு எத்தனை வருஷம் டைம் எடுத்தது அப்படின்பது சிந்திக்கும். 17 வயசில் ஜெயிலுக்கு போகிறான், 30 வயசில் அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக மாறுறான். மொத்தம் எத்தனை வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைன்னு பார்த்தீங்கன்னா 13 வருஷம். ஓகேங்களா? அப்போ ஏசப்பா இந்த சரித்திரத்தெல்லாம் பைபிளில் எழுதி வச்சுருக்குல்ல, எதுக்கு சொல்லுங்கள்? உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த தான் இந்த சாட்சிகளை கர்த்தர் வந்து வேதத்தில் எழுதி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்கள் பல வருஷமாக நீங்கள் கடன் தொல்லைக்காக, என் அன்பு சகோதரியே நீ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறம்மா. என் அன்பு சகோதரனே, உன் கூட பிறந்த ஒரு சகோதரன் போல் சொல்கிறேன், பல வருஷமாக நீ ஒரு வேளை ஆபிரகாம் போல், யோசப்போட ஒரு சிறை கைதி போல் அப்படியே உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு குப்பை போல், எல்லாரும் தொடச்சி போடுகிற ஒரு டஸ்ட்டு போல், ஒரு குப்பை போல் உன்னை இந்த உலகமே தள்ளிட்டு இருக்கலாம். உன் குடும்பம் வெறுத்துட்டுருக்கலாம், உன் அண்ணன் தம்பி வெறுத்துருக்கலாம், உன் அக்கா தங்கச்சி வெறுத்துருக்கலாம். கடன் 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 வாங்கி 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 உங்களையே உங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெறுக்கவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமாங்க, குப்பையை கூட அவர் கோபுரமாக்கி பார்ப்பார். அதுதான் தேவனுடைய ஸ்பெஷல். மனுஷன் வந்து உங்களை கொண்டு போய் குப்பையில் தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணுவான். அதே போல் பிசாசு கூட உங்களுக்கு கடத்தை கொடுத்து உங்களை குப்பையில் தள்ளிட்டான். ஆனால் உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஒரு ரோஜா கூட குப்பையிலிருந்து தான் அப்படியே அது மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க.
கவனிச்சிங்களா? ஒரு ரோஜா கூட ஒரு குப்பை, ஒரு டஸ்ட்டு, ஒரு அழுக்கான இடத்துல தான் அது அப்படியே மகிமையாக முளைச்சி எழும்போம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். அதுபோல் உங்கள் வாழ்க்கை ஒரு துளிரை போல் அப்படியே துளிரூட்டி எழும்போம். நீங்கள் குப்பையில் இருந்தாலும் கோபுரமாக மாறுவீங்க. கர்த்தர் பைபிளில் இருக்கிற அனைத்து சாட்சிகளையும் அப்படி தான் மாற்றி இருக்கிறார். அதனால் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் கடன் ஆயிடுச்சு, வேக வேகமாக கடத்தை அடிச்சிடணும், நாளைக்கு அடிச்சிடணும், அடுத்த மாதமே அதிசயம் நடந்துடணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வேக வேகமாக எங்கெங்கே கடன் கிடைக்குமோ அங்கெல்லாம் கடன் வாங்கிட்டீங்க. சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கினீங்க. இன்னும் போனால் பேங்க்கில் வந்து எந்தெந்த பேங்க்கில் லோன் கிடைக்குமோ அத்தனை பேங்க்லேயும் நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க. மேலும் எங்கெங்கே இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அது 5 காசு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், 10 காசு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், 20 காசு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், பரவாயில்ல, கொடுன்னு எங்கெங்கே வாங்க முடியுமோ வாங்கி இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குதுன்னு சொல்லி இப்படியே சுற்றி கடத்தை வாங்கிட்டு இன்றைக்கி எல்லாராலும் வெறுக்கப்பட்டு அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிறீங்க. உண்மை தானேங்க? சொல்லுங்கள். ஏசப்பா உங்களுக்கு கடனை கொடுப்பாரா? சொல்லுங்கள். ஏசப்பா உங்களுக்கு கடன் கொடுப்பாரா? அப்போ நடுவில் ஏதோ ஒரு சதி நடந்துருக்கு. ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்காக பிசாசு ஏதோ ஒரு சதியை அவன் பண்ணியிருக்கிறான். அந்த சதி தான் கடன். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கி உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து, குழப்பத்தை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து, நிந்தை கொடுத்துட்டு, இனிமேல் நீ முன்னுக்கே வரமாட்டேன்ற யோசனை கொடுத்து, தற்கொலை எண்ணத்தை கொடுத்து, பலவிதமான கோபம், வெறியை கூட சில சமயம் பிசாசு உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஆத்மாவே சாத்தான் அழிக்க திட்டம் போட்டுட்டான். எப்படின்னு சொல்லட்டுங்களா? கடன் ரூபத்தில் வந்து. ஏன்னா கடன் என்பது ஒரு சாதாரணமான கட்டு இல்லைங்க. அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு பிசாசு கட்டு. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க, சில பேருக்கு பிசாசு பிடிச்சிக்கும். அவங்க வந்து மந்திரவாதிக்கிட்ட போவாங்க, சூனியக்காரர்கிட்ட போவாங்க, அந்த பேய் ஓட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு காசு பணம்லாம் வந்து செலவு பண்ணுவாங்க. கடைசியில் அந்த பிசாசு கட்டு வந்து உடையாது, அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது. முடிவில் ஆண்டவர் அறியாதவங்க சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணால் பிசாசு கட்டு உடையன்னு சொல்லி வருவாங்க. பார்த்தீங்களா? நீங்களே உங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு பேய் பிடிச்சிரும். எல்லா சாமியும் கும்பிட்டு பார்ப்பாங்க, ஒன்றும் அற்புதம் நடக்காது. மந்திரக்காரன் சூனியக்காரங்கிட்டலாம் போயிருப்பாங்க, அற்புதம் நடக்காது. கடைசியில் பாஸ்டர்கிட்ட வருவாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசி நல்லா ஆவியில் நிரம்பி அந்த பேயை ஓட்டுவார். ஒரு முறை 2 முறை அந்த பிசாசு கட்டில் இருக்கிற அந்த மனிதனுக்காக ஜெபிக்கும் போது பிசாசும் விலகிடும். ஆனால் கடன் பிசாசு சாகிற வரையும் விலகாது. கடத்துக்கு மேலே கடத்தை கொடுக்கும். உங்களுக்கு கடன் வாங்கிறதுக்கு புது ஐடியாவை பிசாசு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா நீ விசுவாசத்தில் நீ இருக்கவே கூடாது. சாத்தானுடைய சதி திட்டத்தை குறித்து உங்களுக்கு ஒரு ஆழமான சுவிசேஷத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கவே கூடாது. பிசாசோட பிளான். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடவே கூடாது. நீங்கள் கடன் வாங்காமல் விசுவாசத்தோடு ஜபத்தோடு ஆண்டவரை தேடவே கூடாது. உங்களுக்கு நூதனமான பிளானை பிசாசு கொடுக்கும். அப்படிங்க பயங்கர ஐடியா கொடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ஒரு பைக்கு, ஒரு காரு, வீட்டுக்கு தேவையான ஏசி, டிவி, செல்ஃபோனு இதெல்லாமே இஎம்ஐயில் வாங்க பழகிருப்பீங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் வர பேங்க்காரை கொடுப்பான். உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நீங்கள் அடிக்கடி இந்த இஎம்ஐயில் பொருள்களை வாங்கிறதால உங்களுடைய சிபில் வந்து ஏறும். உங்கள் சிபில் ஸ்கோர் ஏறின பிறகு அவனே ஃபோன் பண்ணி அவன் உங்களுக்கு இவ்வளோ லட்சம் வந்து ஒரு லோன் சேங்ஷன் ஆகி வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி ஆசை காட்டுவான். நீங்கள் ஃபஸ்ட்டு வேணான்ட்டுருவீங்க. மறுநாள் வந்து உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து யோசனை பண்ணுவீங்க. ஆமாம், இந்த பேங்க்காரன் வந்து அவனே லோன் தரேன்றானே, அதுவும் கம்மி இன்ட்ரெஸ்ட்ன்றான், மாதம் 5,000 10,000 தானே கட்டிட்டு போயிடலாம், வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருள் மேலே ஆசை, உலகத்து மேலே ஆசை இருந்தால் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, ஓகேன்றாங்க. உடனே எல்லா டாக்குமெண்ட்டை எடுத்துக்கின்னு அந்த குறிப்பிட்ட அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் உடனே எல்லா டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு சைன் பண்ணி லோனை வாங்கிடுவீங்க. அவ்வளோதாங்க, உங்கள் வாழ்க்கை க்ளோஸ். பாஸ்டர்
நீங்கள் ஒன்று கேட்கலாம், பாஸ்டர் யார் தான் கடன் வாங்கலை, நான் வாங்க எதுனா பெரிய தேச துரோகமா, பெரிய தப்பா அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரி, நான் ஒன்று கேட்குறேன் உங்களை, கடன் வாங்கிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறீங்களா? நிம்மதியாக இருக்காது. நீங்கள் சர்ச்சுக்கு போனால் கூட பாட்டு பாடும்போது கையை தட்டும்போது கூட லோன் கட்டணுமே, லோன் கட்டணுமே, லோன் கட்டணுமே, கடன் கட்டணுமே, கடன் கட்டணுமே, கடன் கட்டணுமே, அது எப்படி 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 சிந்தை வருதா இல்லைங்களா? திடீர்னு வீட்டில் யாருக்குன்னா உடம்பு முடியல, இப்போ குடும்பத்தில் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, ஒரு ஆப்ரேஷனு, லட்சக்கணக்கில் பணம் தேவைன்னு சொன்னால் அவசரத்துக்கு கவர்மெண்ட்டில் போனாலும் நல்லா பார்க்க மாட்டான், அதுக்கு ஒரு கடன். வாழ்க்கை ஃபுல்லாக கடன் கடன் கடன், வட்டி வட்டி வட்டி, இன்ட்ரெஸ்ட், லோனு, இஎம்ஐ, ஒரு மிஷின் வாழ்க்கை போல தான் உங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்குமா கண்டி? ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரவே வராது. அப்போ நீங்கள் கேட்கலாம், எது தான் நிம்மதியான வாழ்க்கை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடனே இல்லாமல் வாரிங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான சிறப்பான ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய அன்றாட குடும்ப சூழ்நிலையை நீங்கள் யோசிங்க. நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் போல் பேசின்னு இருக்கிறேன், உங்களுக்கு அப்புறம் நான் வசனம் சொல்கிறேன். ஒரு கவுன்சிலிங் மாதிரி அப்படியே உங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை சொல்லின்னு வரேன். ஏன்னா விசுவாச வாழ்க்கை தான் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமானது. அந்த விசுவாச வாழ்க்கையை கடத்தை கொடுத்து சாத்தா உங்களை அழிக்கிறான். இதுதான் உபதேசம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? விசுவாசத்தில் இருக்கணும். ஒரே ஒரு ரூபா பொருளை கூட கடன் வாங்கிறதுக்கு 1க்கு 1000 முறை நீ யோசிக்கணும். இன்றைக்கி கடன் வாங்கிட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி சொந்தக்கார முன்னாடி, உங்கள் குடும்பத்தார் முன்னாடி, உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு முன்னாடிக்கு எவ்வளோ தலை குனிஞ்சு இருக்கிறீங்க. இதே கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட கேட்டுட்டு பைபிளில் வசனத்தை வாசி ஆண்டவருக்கு பயந்து, ஐயோ கடன் வாங்கினா ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது சபைக்கு சத்தியத்துக்கு விரோதமான கிரியை, நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு பயந்துருந்தீங்களா, உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. உண்மையிலேங்க அன்றாட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துங்களேன். டெய்லி வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஒரு பால் பாக்கெட் விலை 33 ரூபா தான். ஒரு ஆவின் பால் பாக்கெட்டோட விலை 33 ரூபா தான். அதை தினமும் குறிப்பிட்ட அந்த ஆவின் பால் போடுறவன் டெய்லி பால் பாக்கெட்டு வீட்டில் போட்டு போவோம். மாதம்னா நீங்கள் அதுக்கு ஒரு 900 சில்லற இல்லை 1000 ரூபா கிட்ட ஏறக்குரிய நீங்கள் ஒரு பால்னால் ஒரு மாதத்துக்கு நீங்களே அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு ஒரு 1000 ரூபா அந்த பால் கடன் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. இது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்படியே இங்கே நீடித்து வந்திருக்கும். அடுத்தது நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருள், நீங்கள் பயன்படுத்துகிற செல்ஃபோனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான சோபாவாக இருக்கட்டும், எல்லாமே கடன், எல்லாமே இஎம்ஐயில் தான் போகும். இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் கடன் வாங்கணும், லோன் போடணும் லோன் போடணும், அடுத்து லோன் போடணும் அடுத்து லோன் போடணும். 1 லட்ச ரூபா சம்பளங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு சாராக இருக்கட்டும்ங்க, குறைஞ்சது 80,000 1 லட்சங்க. ஆனால் 10 ரூபா கூட வீட்டுக்கு போக மாட்டேங்குது. ஒரு கூலி வேலை செய்கிறவன் வாடகை வீட்டில் இருக்கிறான், 2 பெண் குழந்தை இருக்குது, அவன் கடன் வாங்குறானா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. கடனை கட்ட முடியல, வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், இல்லைனா ஹவுஸ் ஓனர் காலி பண்ணு சொல்லுவார். அதனால் நம்ம வேறு வழி கிடையாது, எங்கே கிடைக்குதை வாங்கி அந்த நேரத்துக்கு அந்த மாதத்துக்கு பிரச்சனை சரியானால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வாடகை கொடுக்குறதுக்காக கரண்ட் பில் கட்டுறதுக்காக ஒரு ஏழை ஒருத்தன் கடன் வாங்குறான். ஒரு பொம்பளை பசங்களை வச்சுருக்கிறான், மானமாக வெளியே போக முடியாது, தலை கட்ட முடியாது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கடன் வாங்கினா ஆண்டவர் அதை மன்னித்து கொடுக்க வச்சுருவார். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு ஏழை தன்னுடைய வறுமை நிமித்தமாக தன்னுடைய பெண் குழந்தைகளை கூட்டிட்டு எங்கே போகணும்னு சொல்லி கண்ணீரோடு அவன் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடத்தை அடைக்க ஏசப்பா உதவி செய்வார், இரக்கம் பாராட்டுவார். ஆனாலும் கடன் வாங்காமல் வாழ்த்து தான் சிறந்த வாழ்க்கை. அதுதான் நான் சொல்கிறேன், பால் பாக்கெட்டில் இருந்து இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு கடத்தை வாங்க வச்சு இந்த பைபிளுக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் பிசாசு பிரிவினை உண்டாக்கிட்டு. ஏன்னா விசுவாசத்தில் பூர்ணப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். பாஸ்டர் அப்படி வாழ்ந்து காட்ட முடியுமா? கடனே இல்லாமல் கடனே வாங்காமல் ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்ட முடியுமா? நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு வீடு இல்லை,
எனக்கு மேரேஜுக்கு பணம் தேவைப்படுது, மேரேஜ் ஆன பிறகு பிள்ளைகள் பிறந்தாங்க, நிறைய மருத்துவ செலவு என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டியதாக இருந்தது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தது, கல்யாண காட்சி, படிப்பு, இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்குதே, ஒரு நல்லது கெட்டதுக்கு மொய் எழுதணுமே, அப்போது மேலும் மேலும் வரவு செலவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி வரும்போது எப்படி கடன் வாங்காது வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம். ஒருவேளை முன்னோர்கள் நமக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் பரவாயில்லையே, அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கல, முப்பாட்டம் சொத்தும் கிடையாது, அப்போ எப்படி பாஸ்டர் கடன் வாங்காத வாழ முடியும்னா உங்கள் மனசு தான் அதுக்கு காரணம். நீங்கள் மனசில் ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யாரால் மாற்ற முடியும்? அதுக்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தீர்மானம் பண்ணணும். இப்போது தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துங்க. ராஜாவுடைய சாப்பாடை சாப்பிட்டா அது ஒரு தீட்டு, அது ஒரு பாவம், நம்ம சத்தியத்தின் முறை வாழ முடியாதுன்னு சொல்லி பாபிலோன் தேசத்தில் கைதியாக போயிருக்கிற இந்த தானியேல் அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறா. என்ன பொருத்தனை? நம்ம ராஜாவோட சாப்பாடை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா தீட்டு, பாவம், இச்சை நம்ம உடம்புல பெருகிடும், இது ஆண்டவருக்கு விரோதமானது, இது துரோகம். ஏன்னா பாபிலோன் தேசத்தை ஆளக்கூடிய நேபுகாத் நேச்சருடைய அந்த ராஜ விருந்துன்றது இச்சையை தூண்டும், பாவத்தை அப்படியே தூண்டும், பாவத்தை ஒரு மனுஷனுக்குள்ள அப்படியே இங்கே ஒரு பொங்கி எடை வைக்கும். ஆனால் இந்த பரிசுத்தவான் சொல்கிறான், அந்த ராஜாவோட சாப்பாடை சாப்பிட்டோம்னா தீட்டு, பாவம், நம்ம சாப்பிடவே கூடாது, வேண்டாம் அந்த சாப்பாடு நம்மளுக்கு. அப்படியே அந்த ராஜாவுடைய போஜனத்தை தானியேல் அருவருக்கிறாங்க. அதனால தான் அவன் கைதியே போன அந்த தேசத்தில் அந்த தானியேலை கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வச்சிருந்தார் ஆண்டவர். உண்மையிலேயே உங்களுக்கு தானியேல் சரித்திரம் நான் விளக்க வேண்டியதில்லை, நல்லா தெரியும், பைபிள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நம்புகிறேன். இப்போ ஒரு தீர்மானம் தான் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, போனதெல்லாம் போட்டோம், ஓகேங்களா, போனதெல்லாம் போட்டோம், நீங்கள் கடன் வாங்கினதெல்லாம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கிட்டீங்க, அதில் போனதெல்லாம் போட்டோம். இப்போ நீங்கள் தானியேல் போல் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஓகேங்களா. நான் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் ஏசப்பா, தைரியமாக நீங்கள் சொல்லணும். அப்போ தாங்க நான் பண்ணுற ஜெபம், இந்த ப்ரேயர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். உண்மையிலேயே நண்பு சகோதரியே, ஏசப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த பொருத்தனை செய்யுமா? பிரதர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குமா? பிரதர்ஸுங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஏசப்பா பிடிக்குமா? தைரியமாக தானியேல் போல் பொருத்தனை பண்ணிவிடுங்க. நம்ம ராஜாவோட சாப்பாடு நம்மளுக்கு வேணான்னு அவன் எப்படி பொருத்தனை பண்ணானோ அதுபோல் நீங்கள் இனிமேல் நம்மளுக்கு கடன் வேணாம், கடன் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது, எந்த பொருளை இஎம்ஐயில் வாங்கக்கூடாது, இனி எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தில் ஜெபத்தில் ஏசப்பாவோட அனுமதி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். யார் கொடுப்பாங்களோ, எங்கே கிடைக்குமோ, எந்த பேங்க்கில் நம்மளுக்கு லோன் சேங்ஷன் ஆகுமோ அதுக்கு உட்காந்து ஜெபம் மாட்டீங்களா? கண்டி ஏசப்பா எந்த பேங்க்லேயும் எனக்கு லோன் வேணாம், உங்கள் பேங்க்கில் இருந்து எனக்கு பணத்தை அனுப்பித்தாங்க, உங்கள் பேங்க்லேருந்து எனக்கு பணத்தை அனுப்பித்தாங்க, அதுதான் எனக்கு நிரந்தர செல்வத்தை தரும்னு சொல்லி ஏன் நீங்கள் பிடிவாதமாக கத்திடத்தில் ஏசப்பா என்னை அழைச்சது நீங்கள், ரட்சித்தது நீங்கள் உங்கள் மகளாக என்னை தெரிஞ்சுக்கினீங்க, என்னை நீங்கள் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. கடத்தை நம்புறீங்க, லோனை நம்புறீங்க, யாருன்னா மனுஷத்துலேருந்து கட்டுக்கட்டாக கொடுப்பாங்க. இதுதான் உங்கள் சிந்தை, இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இன்னிலேருந்து ஒரு புது மனுஷனாக மாறி உங்கள் நன்மைக்கு நான் சொல்கிறேங்க, உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ணீரோடு ஏசப்பா நீங்கள் தாம்மா எனக்கு எல்லாம், உங்களை விட்டால் எனக்கு யார் ஆண்டவரே, ஆண்டவரே நான் கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா, தானியேல் போல் நான் தைரியமாக பொறுத்துரை பண்ணிடுறேன் ஆண்டவர், இனி நான் கடன் வாங்க மாட்டேன். பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதாவது தானியேல் 1:8 பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் பாருங்கள். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். ஒரு தீர்மானம்
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தருது பாரு. அந்த தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறான், ராஜாவோடைய போஜனம் நமக்கு வேண்டாம், அந்த சாப்பாடு அந்த போஜனத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தீட்டு போட்டு பாவம் செய்து நம்ம தேவனுக்கு துரோகியாக மாறிடுவோம், நம்ம கைதி தான், ஆனால் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி வைராக்கியமான தீர்மானம். தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கின்னு பிரதிஷ்டை பண்ணிக்கின்னு தன் அப்படியே வேறு பிரிக்கிறான். மகிமையான தேவன் பார்க்குறார், சர்வ வல்லமுள்ள தேவன் மேலேருந்து பார்க்குறார், என்னடா இப்படி ஒரு பிரதிஷ்டீவம் பண்ணுறானே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் சாப்பாடு மேலே அவ்வளோ ஒரு ஆசை, சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். ராஜ விருந்து இலவசமாக தானியேலை தேடி வருதுங்க, இலவசமாக 3 வருஷம் இலவசமாக ராஜாவோட சாப்பாடு தானியேலை தேடி வருது. வேணாம், அது எனக்கு வேணாம், பருப்பும் அந்த அந்த காய்கறி வெஜிடபிள் எனக்கு போதும், அது போதும், நான் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவரை தேடுவேன். அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இவனுக்கு தயவும் இரக்கத்தையும் பரலோகத்தையும் அனுப்பலான்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய தயவு மனுஷர் தயவு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் தானியேலை போல சகல காரியத்திலும் பிரதிஷ்டையாக உங்களை காத்துக்கொள்ளும். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் கிறிஸ்தவனை வாழ்ந்தாலும் நம்ம சாட்சியாக நம்ம உயிரை கர்த்தருக்காக விட்டுணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களை தேவன் அங்கீகரித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போது இந்த கடன் தொல்லைக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த மெசேஜை இந்த ஜெபத்தை பார்த்துன்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு மனசு வரணும், ஐயோ நம்ம ஏற்கனவே கடன் வாங்கி இவ்வளோ பெரிய சிக்கல், இவ்வளோ பெரிய ஆபத்து, தற்கொலை வரைக்கும் நம்ம வந்துட்டோம், இனி இந்த வழியாக நம்ம போகக்கூடாது, இது தப்பு, இது ஏசாப்பா பிடிக்காது, தவறான ஒரு பாதையில் நம்ம போயிட்டோம், நம்ம குடும்ப மானம் கௌரவம், பிள்ளைகளுடைய மானம் கௌரவம் எல்லாம் போச்சு, இனியாவது நம்ம மனம் திரும்பி ஏசப்பா காலில் விழுந்தலான்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா காலில் விழுந்துட்டு, ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வாங்கின கடத்துக்கு மாத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒரு தய பாராட்டுன்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் இந்த ஜெபத்துக்கு, இந்த கர்த்தருடைய ஆலோசனைக்கு, இந்த சத்தியத்துக்கு உங்களை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் விடுதலை தருவாருங்க. கடன் தொல்லையிலிருந்து முற்றிலுமாக ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார். நம்பிக்கையோடு இந்த சத்தியத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, இந்த சேனலை பார்த்த என் அன்பு சகோதரிக்காக, என் அன்பு சகோதரனுக்காக, அவளுடைய கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கடன் வாங்கணும், இதே யோசனையில் இருந்தாங்கப்பா. நீங்கள் அடியன் மூலியமாக பேசியிருக்கிறீங்க. பேங்க்கில் கடன் வாங்கணும், வெளியில் கடன் வாங்கணும், இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுடு. நான் உன்னை வாழ வைக்கிறேன், உன் பொருளாதாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ தானியேல் போல பொருத்தனை பண்ணு. இந்த உலகம் வேணாம், உலகத்துடைய ராஜாவுடைய போஜனை வேணாம் அப்படின்னு என் மகன் அந்த கைதியாக இருக்கும்போது அவன் ஒரு பொருத்தனை பண்ணி என்னிடத்தில் ஜெபித்தான். நான் இறக்கவும் தயவும் பாராட்டி அவனை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தின கர்த்தர் என்று நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. பேசப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இன்றைக்கி கடன் தொல்லையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே, ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளே ஆண்டவரே இந்த தேவனுடைய வார்த்தை ரீச் ஆக கிரியை செய்ய ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய கடன் சாபகட்டை உடைப்பீராக. கர்த்தருடைய வல்லமை உடைக்கட்டும் ஆண்டவர். தேவ கிருபை பிரசன்னமாக முடியாச்சு. தானியேலை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தின கர்த்தர் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு சகோதரமார்களையும், முதிர்ந்த வயது உள்ள ஒரு தாய்களையும் தகப்பன்மார்களையும் தேசத்தில் உயர்த்துவீராக ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறேன், ப்ளஸ் பண்ணுறேன். இனி கடனே வாங்க மாட்டேன்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீரா. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து யூடியூப்பில் இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக சுவிசேஷம் பேச ஏசப்பா நீர் உதவி செய்வீரா. ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்ன ஆண்டவரை 102 எபிசோடு பேச நீர் ஆண்டவரே பயன்படுத்தின இந்த தயவுக்காக நன்றி செலுத்து. தொடர்ந்து ஆண்டவர் இந்த சேனலை நீங்கள் ஆசீர்வதிங்க. கடன் தொல்லையான்கிற தலைப்பில் அடியேன் பேசியிருந்த சத்தியத்துக்கு விரோதமாக உபதேசமாக சத்ருவானன்னு கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தி, தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி, விசுவாசத்திலே ஒவ்வொருவரையும் பூர்ணப்படுத்துவீராக. ஒன்று கூட எங்களை தாழ்த்து விரும்பியாக எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்து
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.